அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முந்தைய காணொலியில் ஹசனத் திஹாமி பற்றிய பல செய்திகளை வெளியிடுவோம் என பதிவிட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் ஒரு ஆங்கில காணொலியில் உள்ள சில தகவல்களை ஒரு சிறிய தொடராக தமிழில் முடிந்த அளவுக்கு மொழிபெயர்த்துள்ளேன். அதில் குறைகள் ஏதாவது இருந்தால் என்னை சாரும், நிறைகள் அல்லாஹுவை சாரும். இப்பொழுதும் குறிப்பிடுகின்றோம், அன்சர் அல் மஹதி இயக்கம் அவரை மஹதி என்று அறிவிக்கவில்லை. அதேபோல் ஹசனத் திஹாமியும் தான் மஹதி என்று அவரும் அறிவிக்கவில்லை. நாமும் இங்கு அவர்தான் மஹதி என்று அறிவிக்கவில்லை. அவரை பற்றிய செய்திகளை உங்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களுக்கு தெரிகிறோம். உலக அரசியல் கள நிலவரங்களின்படி இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போதோ பிறந்து அவர்கள் மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பது உலகில் உள்ள பல இஸ்லாமிய அறிஞர்களின் ஏகோபித்த முடிவாகும். இதில் தவறு ஏதும் இல்லை. ஆனால் இது போன்ற செய்திகள் வரும்போது நீங்களும் அதை உடனடியாக ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதை மறுக்காமல் நிதானம் கட்டுவதால் நாம் குஃப்ருக்கு போவதை தடுக்கலாம். ஹசனத் திஹாமிக்கு 80 ஹதீசுகள் பொருந்தி போவதால் ஹசனத் திஹாமி இமாம் மஹதியாக வர முடியாது என நம்மால் திட்டவட்டமாக கூற முடியாது. மேலும் இனிமேல் இதுபோன்று பல நபர்களும் நமது கண்களுக்கு தென்படலாம். ஆக நாம் எல்லா நபர்களையும் பற்றி நிதானம் காட்டாமல் உடனடியாக மறுத்து விட்டால், இந்த நபர்கள் இமாம் மஹதி எவராது ஒருவர் அமைந்து விட்டால் நாம் மறுத்தது கூட பொய்யாகிவிடும். அது நம்மை குஃப்ருக்குள் தள்ளிவிடும். எனவே இது பற்றி ஆம் இல்லை என்று கூறாமல் அல்லாஹ்வே அறிந்தவன் என்று கூறி நாம் செய்தியை மட்டும் தெரிந்து கொள்வோம். காலம் பதில் சொல்லும். குறிப்பிட்ட அந்த நேரத்திற்காக நாமும் காத்திருப்போம். இமாம் மஹதிக்கு உலக இஸ்லாமிய அதிபர்களால் பைஅத் செய்யப்படும் முன்பே, அதாவது அவர் மக்கா வரும் முன்பே, அவர் பற்றிய உலக மக்களுக்கு இவர்தான் இஸ்லாமிய இமாம் என்பது பற்றி ஓரளவுக்கு தெளிவாக தென்பட ஆரம்பித்துவிடும். வாருங்கள், ஹசனத் திஹாமி பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மரியாதைக்குரிய இஸ்லாமிய உம்மத்திற்கும் அறிஞர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். பூமி அநீதியாலும் ஒடுக்குமுறையாலும் நிறைந்துள்ளது என்பது தெளிவாக நம் கண்முன்னே தெரிகிறது. காசாவிலும் சூடானிலும் லெபனானிலும் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என பாரபட்சமில்லாமல் குண்டு வீசி கொன்று வருகின்றனர். ஈரானையும் மிரட்டி போர் தொடுக்க தயாராகி வருகின்றனர். முஸ்லீம்கள் பட்டினியால் வாடுகின்றனர். முஸ்லீம்கள் மீது கொடுங்கோல் ஆட்சி திணிக்கப்படுகிறது. முஸ்லீம்களை செயல்படாமல் வாழ்வாதாரத்தை முடக்கியது. இவை அனைத்தையும் எதிர்கொண்டு செயல்பட உலகளாவிய அளவில் சரியான முஸ்லீம் தலைமைகளை இல்லை. மேலும் முஸ்லீம்களுக்கு உள்ளே பல பிரிவுகளால் பிளவுபட்டு கிடக்கின்றோம். தெளிவான வெளிப்படையான போதனைகள் இருந்தும் பாராமுகமாக இருக்கின்றோம். சத்தியம், ஹக்கு நம்மிடம் தெளிவான அறிகுறிகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. உலக மக்களின் விடுதலையின் கதவுகள் ஏமனில் திறக்கப்படும். வாக்குறுதி அளிக்கப்பட்ட ஏமனின் கொடி வழிகாட்டப்பட்ட கொடியாக மாறும். அக்கொடியை புறக்கணித்து செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. அதை விட்டு திரும்புவனுக்கு நெருப்புதான். அபு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், கொடிகளில் ஏமனின் கொடியை விட வழிகாட்டப்பட்ட வேறு கொடி எதுவும் இல்லை என்று கூறினார். அது உங்களை அழைக்கும் வழிகாட்டும் கொடி. எனவே ஏமனிலிருந்து வெளிப்படும் போது செல்லுங்கள். அது முஸ்லிம்களின் கொடி. எந்த முஸ்லிமும் அதை விட்டு விலகுவது அனுமதிக்கப்படாது. அவ்வாறு விலகுபவர் நரகத்திற்கு செல்வார்கள். ஏனென்றால் அவர் நேர் வழிகாட்டப்பட்ட மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆவார்கள். ஹக்கின் பக்கமும் நேரான பாதையின் பக்கமும் அழைக்கிறார். அவரை பற்றிய அடையாளங்கள்: 1. அவர் ஹசன் அல்லது உசைன் என்ற மற்றொரு பெயரில் அழைக்கப்படுகிறார். 2. அவர் திஹாமி என்ற கிராமத்தில் உள்ள கர்ஆ என்று சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து வருவார். 3. அவர் உலக மக்களால் இமாம் மஹதி என்று அழைக்கப்படுவார். 4. அவர் இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது அதிகம் பற்று கொண்டவராக இருப்பார். 5. அவருக்கு ஏற்படுகின்ற துன்பம். ஹிஜாஸை நஜிதை ஆட்சி செய்யும் சுஃபியானியால் ஆரம்பத்திலேயே அடையாளம் காணப்பட்டு அவரையும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் கைது செய்தனர். 6.
அவர் ஏமனுக்கு தப்பி ஓடுகிறார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல பயந்தும் விழிப்போடும் தப்பி ஓடுகிறார். 7. அவரது தாயின் துன்பம். அவரது குடும்பத்தினர் சிறைபிடிக்கப்பட்ட நிலையில் அவரது தாயாரும் சிறையில் அடைக்கப்பட்டார். 8. அவரது தந்தை கொல்லப்படுகிறார். முகம்மதின் குடும்பத்தினர் இளைஞர்கள், முதியவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்ட பின்பு தந்தை கொல்லப்படுகிறார். 9. இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பார். சிறையில் விஷம் கொடுக்கப்பட்ட போது அவரை நிச்சயமான மரணத்திலிருந்து அல்லாஹ் காப்பாற்றினான். 10. அப்துல்லா என்ற மன்னரின் மரணத்திற்கு பிறகு மஹதியின் இயக்கம், செயல்பாடு, பேச்சுக்கள் ஏமனில் தோன்றும். 11. வாக்குறுதி அளிக்கப்பட்ட ஏமனிலிருந்து அவரை பற்றி செய்திகள் கேள்விப்பட்ட ஒரு குழுவினர் விரோதம் கொண்டு யூசுப் நபிக்கு நடந்ததைப் போன்று அவரை சிறையில் அடைத்து பொதுமக்களிடமிருந்து அவரை மறைத்தும் அடைத்தும் வைத்ததும் அடங்கும். 12. அவர் சிறைவாசம் அனுபவித்து 6 ஆண்டுகள் ஆகிறது. 13. இந்த அப்பட்டமான அநீதி அனைத்தும் ஒளி எதிரொலிப்பது போல எதிர்வினையை ஏற்படுத்துகிறது. ஹக்கு, சத்தியம் முகமதின் குடும்பத்தில் உள்ளது. அதனால் மக்கள் அவர் மீது கொண்ட அன்பால் அவரை பற்றி பேசுகிறார்கள். அவரை தவிர வேறு எவரை பற்றியும் பேசுவதில்லை. 14. அவருடைய தோழர்களும் மற்றவர்களும் அவரை தேடிச் சென்றனர். ஆனால் அவரை மீட்டுக் கொண்டு வர முடியாமல் வருங்கையுடன் திரும்பினார்கள். மேற்கண்ட இந்த விளக்கங்களின் வெளிப்பாடு அல்லாஹ் கூறியது போல் அல்லாஹ் உங்களுக்கு விஷயங்களை தெளிவுபடுத்தவும் பாதையை தெளிவுபடுத்தவும் மக்கள் அல்லாஹ்விற்கு எதிராக எந்த வாதமும் இல்லாமல் இருக்கவும் விரும்புகிறான். அசரத் திஹாமியின் மேலும் பல தகவல்களை அடுத்த தொடரில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.